ஹாய்ப்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆடி அமாவாசை. எல்லார் வீட்லயுமே நல்ல தடபுடல தான் சமைச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வீட்லயுமே சூப்பரான சமையல் தான். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விரத நாட்கள்ல நம்ம சமையல் வெங்காயமும் பூண்டும் இல்லாம தான் சமைக்கணும். அது சமைக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல நீங்க உங்க பாரம்பரியப்படி நீங்க வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எப்படி சமைச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காம தான் சமைச்சிருக்கேன். என்னென்ன சமைச்சிருக்கேன், எப்படி சமைச்சிருக்கேன் அப்படின்றத பாத்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நம்ம பாயசத்துக்கு ஒரு 100 கிராம் போல் ஜவ்வரிசியை ஊற வச்சிட்டேன். அது மாதிரியே வடைக்கு உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்து ஊற வச்சுக்கிறேன். பாயசத்துக்கு ஊற்றுறதுக்காக பாலையுமே காய்ச்சி ஆற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 150 கிராம் போல் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள், காயம் 150 கிராம்ன்றதுனால நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது நல்லா வேகட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பீர்க்கங்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதனால் பீர்க்கங்காவை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் எண்ணெயிலே அந்த காயை வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இது நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது சாம்பார் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வழக்கமாக இதையே தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ 2 டீஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச வெறும் தனி மிளகாத்தூளை போட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா இப்போ காய்க்கு தேவையான அளவு ஒரு 300 ml போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு காய் வேகட்டும். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 வேக்காடு வந்துருச்சு காய். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்திங்கன்னா காய் ஃபுல் உப்பையும் இழுத்துரும். அப்புறம் காயை எடுத்து சாப்பிட முடியாது. இப்போது தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துருக்குறேன். இப்போ புளியும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பருப்பை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் சாம்பார் பொடியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. சாம்பார் பொடி எப்போவுமே ஃபஸ்ட்டு போடக்கூடாது, லாஸ்ட்டில் தான் போடணும். இப்போ சாம்பார் பொடி எல்லாமே பக்காவாக சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஜீரகம், 1/4 முறி தேங்காய், 3 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனாக அரைக்காதீங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கூட்டு மாதிரி ஆகிடும். முருங்கைக்காய் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகாது. அதனால் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நாட்டு காய்கறியான கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், 1 டீஸ்பூன் போல் தயிர், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 1 விசில் மட்டும் விடுங்க. ரொம்ப வேக விட்டுறாதீங்க, அப்புறம் குழஞ்சிடும், டேஸ்ட்டே மாறிடும். அப்படினால 1 விசில் மட்டும் விட்டு இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள் காய் வேகாமலும் இல்லை, ரொம்ப குழையும் இல்லை, கரெக்டாக வெந்திருக்குது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கிற காய்கறியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. சூப்பராக கமகமன்னு அவியல் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. அடுத்ததான் நம்ம வாழைக்காய் வறுவல் செய்யலாம். வாழைக்காய் வறுவலுக்கு ரொம்ப தின்னாக கட் பண்ணாமல் இந்த சைஸ் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாழைக்காய்க்கு வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு காய்கறியில் படுற மாதிரி எல்லா பக்கமும் பரட்டி விட்டுற பிறகு ஒரு 1/2 hour போல் ஊற விட்டுடுங்க. ஊறினதுக்கப்புறமா தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற எல்லா வாழைக்காயுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் மூடி அல்லது ஏதோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வச்சு மூடிடுங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் போல் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா அதே மாதிரியே அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வாழைக்காய் வறுவல் ரொம்ப எண்ணெய் இல்லாமல் சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அவரைக்காவை சேர்த்துக்கலாம். அவரைக்காய் உங்களுக்கு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினா தான் அந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா
கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, ரொம்ப வெந்துட்டாலும் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மிளகாத்தூளை போட்டு ஒரு பெரட்டுங்க. மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் தேங்காய் வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவரைக்காய் பொரியல் தயாரிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இறக்க போகிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் கிளறி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா அவரைக்காய் பொரியல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து சேமியா பாயசம் தான் செய்ய போகிறோம். கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா நான் பேம்பினோ சேமியா தான் எடுத்துருக்குறேன். அதை போட்டு நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பாயசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்கிற சேமியாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் வேக விட்டுடுங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட வேக வைக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக ரெண்டுமே பக்காவாக வெந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 150 கிராம் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பால், அதிலேருந்து நான் ஒரு 200 ml போல் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இந்த பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெய், முந்திரி இதெல்லாமே ஊற்றி தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையுமே தாளிச்சிட்டு அந்த பாயசத்தோடு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடுங்க. இப்போ நான் செஞ்சுருக்க இந்த பாயசம் வந்து இப்போ சூடாக சாப்பிட்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ சாமி கும்பிட்றதுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறி திக்காகிடும். அந்த டைமில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பாலும் சர்க்கரையும் கூட சேர்த்துக்கலாம். இந்த க்ரீமி டெக்ஸ்சரை இப்போ வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். வடைக்கு தேவையான அளவு ஒரு 1/2 லிட்டர் போல் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கணும். கூடவே உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அடித்து பிசையும் போது உங்களுக்கு அந்த வந்து ஏர் வந்து உங்களுக்கு அந்த மாவுக்குள்ளே போயிட்டு நல்லா மாவு வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். உங்களுக்கு வடையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அடித்து பிசைஞ்சு எடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி பிசையும் போது நம்ம எடுத்துகிட்டு வந்த மாவுக்கும் இப்போ கலந்த மாவுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் தண்ணியில் கையை முக்கிட்டு இந்த மாவை எடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டுட்டு பாருங்கள். இப்போ எண்ணெயில் நீங்கள் போடுறப்போ உங்கள் கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு வடையாக சுட்டு எடுத்துடலாம். வடையும் சுட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா அப்பளம் பொரிச்சிட்டு சமையல் வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்படி தாங்க வெங்காயமே இல்லாமல் விரத சமையல் செய்யணும். வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.